திட்டம். You are going to cook for her, you cook and you clean the bathroom. நான் பண்ண மாட்டேன். பதில் சொன்னாதான் எல்லாரும் அடுத்த வேலையே செய்யும். அதான் சொல்றேன், ஒண்ணுல இவ இருக்கணும், இல்லன்னா நாங்க போறோம். டேய் விஜய் டிவி இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குடா. ராத்திரிலாம் நாங்களாம் வெளியே சுத்திக்கிட்டு இருந்த பயலுங்க. பிக் பாஸ்னு ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணீங்க, ஜாலியா வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்டா இந்த ஓவியாவை அழு வைக்கிறீங்க? முடியலடா. சரி, இருந்தாலும் கமல் சார் வந்து இன்னைக்கு வந்து ஓவியாக்காக பேசி மற்ற எல்லாரையும் நல்லா கலாய்ச்சுடணும், புரியுதா? இல்லாட்டி நாங்க கலாய்ப்போம். பாவம்டா ஓவியா, என்னடா பாவம் பண்ணா? டேய் ஸ்னேகா, நீ முடி அப்படி இப்படி செய்யும் போதே தெரியும்டா இந்த மாதிரிலாம் மறுபடியும் பண்ணுவீங்கன்னு. இப்படிதான் பரணிக்கும் பண்ணீங்க. பாவம்டா அவருனால ஏற முடிஞ்சு ஏறி அப்படி இப்படின்னு எலிமினேட் ஆகி போயிட்டாரு. ஓவியா எப்படா ஏறுவாங்க? யோசிச்சு பாத்தீங்களா? ஓவியா எப்படா ஏறுவாங்க? அழுகுறாங்கடா. இப்படி பண்ணிட்டீங்களாடா படுபாவீங்களா? டேய் அவன் யாரு? விஜய் டிவியோட ஜிஎம் கிருஷ்ணகுட்டி தானே? டே ராஸ்கல், எல்லாத்தையும் காரணம் நீ தான். இந்த கான்செப்ட் ஆரம்பிச்சல, ப்ளீஸ் ப்ளீஸ். அது பேர் என்ன? இந்த ஒன்று இருக்குமே, ஜூலி. அம்மா முடியாதுமா, நீதாம்மா லேடி சூப்பர் ஸ்டார். வேற லெவல், வேற லெவல். இது தெரியாம அந்த ஓவியா பிள்ளை உனக்கு போய் சப்போர்ட் பண்ணிச்சு பத்தியா? அதான் அந்த ஓவியா பிள்ளையோட மனசு. புரிஞ்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் இன்னொரு போராட்டம் வரும்னு நினைக்கிறேன் ஓவியாக்காக. பார்த்து இல்லடா, டேய் கவலையா இருக்குடா. ராத்திரலாம் வந்து உட்காந்துருவேன்டா பிக் பாஸ் பார்க்க. எங்களை போய் படுத்துறாங்கடா. விஜய் டிவி கிருஷ்ணன் குட்டி இதானே பயப்புல? டேய் சொல்லி வை, விஜய் டிவி முன்னுக்கு ஏதாவது ஒரு கலவரம் வரும், பார்த்துக்கோ. அவ்வளோதான், புரியுதா? எவனா இருந்தாலும் அவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி, நல்லா கேட்டு. ஏய் ஜூலி, பச்சோந்தி, உன்ன மாதிரி பச்சோந்தி நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. மவளை உனக்கு ஓவியா ஹெல்ப் பண்றா, நீ உக்காந்து அழுதுகிட்டு இருக்க. அந்த நேரத்துல எந்த நாயும் உன் பக்கத்துல நின்னு உனக்கு கன்சோல் பண்ணல. ஆனா ஓவியா நின்னு உண்மைய சொல்லி உன்னை கன்சோல் பண்ணி உன்னை கம் டவுன் பண்ண வைக்கிறா. நீ அவ பின்னாடி குத்துற வித்தியா? உன்ன மாதிரி பச்சோந்திங்களா என்னமா செய்யணும்? வச்சு மூக்கிலே 2 குத்து குத்தணும். அப்புறம் என்ன டான்ஸ் மாஸ்டர், அவ பேர் என்ன? காயத்ரியா? நீ எல்லாம் வெளியே பார்த்தேன், கொன்னுடுவேன் உன்னெல்லாம். மூக்க குத்து 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 குத்துவேன். அப்புறம் இன்னொன்னு பண்ணி மாதிரி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்க, அதெல்லாம் என்ன கெட்ட வார்த்தை ஏசுதா? வெளியே வாடி. நான் கெட்ட வார்த்தை ஏசுனேன், தாங்க மாட்டேடி, கொன்னுடுவேன் உன்னெல்லாம். ஜூலி மவளை, என்னது காலை எல்லாம் வந்து இத பத்தி எல்லாம் பேசினல, உண்மையான காலைங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு உனக்கு. ஷோ முடிஞ்சு வெளியே வாடி. பிக் பாஸ் என்ன காண்டாம இருக்கும் பாஸ் எல்லாம் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு குத்துறதுக்கு மூஞ்சிலேயே. பச்சோந்திங்களா சுத்தி எல்லாமே பச்சோந்திங்க. ஓவியா ஒரு ஆள் மட்டும்தான் சின்சியரா இருக்கா. எத்தனை பேர் வேணாலும் பண்ணுங்கடி, எத்தனை பேர் வேணாலும் அவளை பத்தி தப்பா பேசுங்க. ஆனா பாரு கடைசியில அவதான் ஜெயிப்பா. என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. ஜூலி, உன் காயத்ரி அக்கா கிட்டயும் அந்த காண்டாமல் கிட்டயும் சொல்லு. இந்த ஜூலி பிள்ளை என்னமா பொய் சொல்லுது? ஜூலி, உன்னைய வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. பல்லு ஓட்டையா இருக்க, பாவம் பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த வாயை வச்சுக்கிட்டு ஓவியாவை எப்படி மாட்டி விடுற நீனு? நீங்க எல்லாம் சேர்ந்து ஓவியாவை அழுவ வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க. 30% ஓட்டு வந்து மலேசியாவில இருந்து வருது. ஓவியாவோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சே, ஒரு ஓட்டு கிடைக்காது உங்களுக்கு, சொல்லிட்டேன். ஓகேவா? மலேசியாவே கொந்தளிச்சு. ரைட்டா? பி கேர்ஃபுல். ஜூலி, உன் காயத்ரி அக்கா கிட்டயும் அந்த காண்டாமல் கிட்டயும் சொல்லு.
எத்தனை வருத்தி 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 ராஸ்கல் மூஞ்சில முடிக்காத RLE, show 'em what you got.